ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடிகர் விஷால் அவர்கள் அவரோட திருமணத்தை பற்றி இப்போ ஓப்பன் டாக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது கேட்டதும் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஷாக் ஆகியிருக்காங்க. விஷால் அவர்களும் சாய் தன்ஷிகா அவர்களும் லவ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ்லேயே சாய் தன்ஷிகா அவர்கள் ரிவீல் பண்ணாங்க. நானும் விஷாலும் 2 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். 2 வீட்லேயும் சம்மதம் பண்ணிட்டாங்க. அதனால் சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் 2 மந்த்தில் என்கேஜ்மெண்ட்டும் செம்ம பிரம்மாண்டமாக நடந்தது. அதுக்கப்புறம் திருமணம் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு சீக்கிரமே நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என்கேஜ்மெண்ட் நடந்து 1 இயர் ஆகியும் இன்னும் திருமணத்தை பற்றி எந்த ஒரு பேச்சும் எடுக்கல. இதனால் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இவங்களோட திருமணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் நியூஸ் வந்துட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக விஷால் அவர்கள் அவரோட மகுடம் படத்துக்கான ஒரு இன்டர்வியூவில் அவரோட திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா சூழல்கள்லையும் தன்ஷிகா உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்காங்க. அவங்களோட துணை இல்லைன்னா என்னால டார்கெட்டை எல்லாம் வெற்றிகரமா அடைஞ்சிருக்க முடியாது. இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம்னு தோணும். கல்யாணத்துக்காக அவங்கள ரொம்பவும் காக்க வச்சுட்டேன். சீக்கிரமே நடிகர் சங்கம் கட்டட திறப்பு விழா வந்துடும். 10 வருஷ கனவு நனவா போகுது. அடுத்து கல்யாணம் தான். ஏன்னா இதுக்கு மேல என்னாலே காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சினிமா திரைப்பட சங்க கட்டடத்தால தான் இவரோட திருமணம் இவ்வளவு நாள் தள்ளி போயிருந்தது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள சோசியல் மீடியால எனக்கு அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு விஷால் அவர்கள். சீக்கிரமே கட்டணம் திறந்ததும் அவரோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவரோட கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டாரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.